மனுஷன் இப்பதான் துரந்தர் மூவிக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினாரு. அடுத்து ஒரு நேஷனல் அவார்டை எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. மாதவனை வந்துட்டு சாக்லேட் பாயா பார்த்துருப்பீங்க, மாசான ஹீரோவை பார்த்துருப்பீங்க, ஏன் வில்லனா கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான் இன்னைக்கு ஒரு மூவி பார்த்தேன், ஜிடி நாயுடு, ஒரு தரமான டாக்குமெண்ட்ரி மூவி. மாதவனோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. மனுஷன் அந்த கேரக்டரில் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். பல்பை கண்டுபிடிச்சது எடிசன், கரண்ட்டை கண்டுபிடிச்சது டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரிம்மரு, அப்புறம் இவிஎம் ஓட்டிங் மிஷின், எலக்ட்ரிக் மோட்டர், இது மாதிரி 100க்கு மேலே உள்ள விஷயங்களை கண்டுபிடிச்சவர் தான் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரை சேர்ந்த ஜிடி நாயுடு. அப்படிப்பட்ட மனுஷனை பற்றின டாக்குமெண்ட்ரி தான் இந்த படம். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுச்சு. இவர் ரியல் லைஃப்பில் வாழ்ந்த ஒரு ரியல் ஹீரோ. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங், விஷுவல், செட்டு எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக தெளிவாக என்ன சொல்ல வராங்களோ அதை வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் உள்ள கிளைமேக்ஸ் வந்து வழக்கமான கிளைமேக்ஸ் மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி எமோஷ்னல் கலந்து அவர் இன்வென்ஷன் மேலே எவ்வளோ அவர் பிடிவாதமாக இருக்கார் அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. டாக்குமெண்ட்ரி மூவி அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போகும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் போனேன். ஆனால் ஒரு சீனும் எப்படி டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆச்சு அப்படின்றது சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஆனால் ஒரு சீனும் பார்க்கும்போது பயங்கர கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஜிடி நாயுடு மூவியை வந்து தேட்டரில் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போய் பார்த்துருங்க.